வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் நேயர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்க போகின்ற தொகுதிகளின் பட்டியல்கள் எவை எவை இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பன்னீர்செல்வத்துடைய அணியினர் ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியாக இருக்குது. அவர் கெஞ்சலாராங்க, ரொம்ப ரொம்ப கெஞ்சலாராம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பை கொடுத்துடுங்க, ரொம்ப ரொம்ப நிராயுத பாணியில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த தேர்தலில் எனக்கு வெற்றின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்க போகின்ற தொகுதிகளின் பட்டியல்கள் அப்படின்றது எவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய தொகுதிகளில் தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஓபிஎஸ் 15,000 வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு கொடுப்பார், அல்லது 10,000 ஓட்டுக்கள் வரைக்கும் அவர் கொடுப்பார். கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்குது. இதை அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் கூச்சமே படாமல் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ டக்குன்னு தொகுதி மக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். 100% பார்த்திங்கன்னா 100% ராமநாதபுரம் தொகுதியில் எவ்வளவு பெரிய பணத்தையுமே பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போது 2024 பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் ஓபிஎஸ் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நிராயுத பாணியாகத்தான் நிற்கிறார் என்பது நமக்கு ஓரளவு தெரிந்த விஷயமாக போகின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வெற்றியை பெறப்போகின்ற ஓகேங்களா ஒரு பார்ட்டியாக ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதையுமே பண்ணலை. ஸோ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஓகேங்களா 100% பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய விதமான விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு அந்த தொகுதிகளில் ஓகேங்களா. அந்த தொகுதிகளில் களத்தில் இறங்கி வேலைகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கும் தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, உண்மையாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஜெயிக்க போகின்ற தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றியோ தோல்வியோ நிறைய விதமான விஷயங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓபிஎஸ் ஜெயிக்க போகின்ற தொகுதிகள் எவையாக இருக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகிறதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.